ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 15/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பௌர்ணமி திதி 2:32 PM வரைக்கும். பின் பிரதமை திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய நாள். சூளம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12. பரிகாரம் வெள்ளம். சூளமுள்ள திக்கில் சூளமுள்ள நாளைக்குள்ளே அவசியம் போகணுன்னா பரிகாரமாக வெள்ளம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகாரங்கள் இருக்குது. எப்படி தோஷங்களுக்கான பரிகாரம், திசா மோசங்களுக்கான பரிகாரம், அந்த மாதிரி. இந்த வாரத்தில் நம்ம முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம பலன் சொல்லக்கூடிய நிலையில் திங்கள் மார்கழி 1, மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்ல. திங்கள்னா திங்கட்கிழமையும் குறிக்கும், மாதத்தையும் குறிக்கும். மார்கழி திங்கள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலை பகவானுக்கே இருக்குது. அப்படி ஒரு விருப்பமான மாதம் மார்கழி மாதம். எதற்குன்னா இறை அனுகூலம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாதம். அதாவது நமக்கு அதிகாலை பொழுது, எப்படி இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம், அந்த 4 to 6 இப்போ முகூர்த்தமெல்லாம் வச்சா அந்த நேரத்துக்கு எந்த நேரம் பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு அற்புதமான இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தெய்வங்களுக்கெல்லாம் அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிற நிலையில் தட்சிணாயனத்தினுடைய முடிவு, உத்தராயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இருட்டு முடிஞ்சு தேவர்களுக்கெல்லாம் பகல் தொடங்கக்கூடிய அதிகாலை பொழுது தான் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறைவனை நோக்கி நம்ம மனசை செலுத்தி, அதனால தான் நமக்கான சுபகாரியங்கள் எதுவும் பண்ணுறதில்லை அந்த நாள், அந்த மாதத்தில். நம்ம சூனியமாக இருக்கணும். சூனியம்னா ஒன்றும் இல்லை. சூனியம்னா பில்லி சூனியம் தான் சூனியன்ட்டு இல்லை. வெறுமனே மனதை வைத்துக்கணும். இப்போ கோயிலுக்கு போனோம்னா நான் அவ்வளோ சொத்துக்கு அதிபதி, நீங்களாம் சாதாரண ஆளுக, நான் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், என்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை எல்லாம் நம்ம வெளியில் செப்பலை கழட்டி விட்டுட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே. ஆனால் எப்போவுமே அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அதனால் நமக்கு தான் நல்லதுங்க. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனம் செம்மையானால் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நீண்ட ஆயுளோடு வாழலாம். பேராசைகளை நம்ம உள்ளே அனுமதிக்காமல் இருக்க வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. அதுவும் வேணும் அதுவும் வேணும், பக்கத்தோட்டத்தையும் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கணும், அந்த பங்கை வாங்கணும், அவனுக்கு இடைஞ்சல் பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு 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 மனநிலையில் இருந்தோம்னா நமக்கு தான் சிரமம் கொடுக்கும். பிறர் சாபத்தால் நாம் பாதிக்கப்படுறதை விட நம்மளுடைய துர்க்குணங்கள் நம்மளை அழிச்சிடும். நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் நம்மையே தான் அழிக்கும். சூழ்ச்சி கொள்பவனையே அழிக்கும். கொஞ்சம் நாளாகும். அதை பொறுத்துக்கிறதுக்கு அந்த எதிராளிக்கு மனசு வேணும். அவனு பொறுத்துக்கான ஆளாக இருந்ததுன்னா பிரச்சனை ஓவராகும். அது அந்த அந்த ஞானம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அதை சொல்லக்கூடிய மாதம். நீங்கள் மார்கழி முழுக்க நீங்கள் விநாயகருக்கெல்லாம் ரொம்ப எளிய விஷயங்கள். நீங்களாம் செலவு பெருசாக பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே விநாயகர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் விநாயகர் இருக்கும். எளியவர் ஆனால் வலியவர். அவருக்கு டெய்லி நீங்கள் அதிகாலையில் அந்த 4 to 6 தண்ணி ஊற்றி, முடிஞ்ச அபிஷேகம், பால் அபிஷேகம் கூட பண்ணலாம். பால் இருந்துன்னா வாங்கி ஊற்றி நீங்களே பண்ணலாம். இல்லைங்க அதுக்கெல்லாம் புரோகிதரோ இல்லை பண்டாரம் இவங்கெல்லாம் கிடைக்கலைங்க அப்படின்னா நீங்களே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்புறம் ஏதோ தீபமேற்றி வெள்ளரி கிளம்பு அருகு வச்சு வழிபட்டு பாருங்கள். 30 நாள் முடிஞ்ச பண்ணலாம். திருப்பாவை திருவம்பாவை அதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் சொல்லலாம். இன்றைக்கி படித்தவங்க தான் எல்லாம் இருக்காங்க. அல்லது கோவிலுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை 4 to 6 எழுந்திருந்தாலே, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எழுந்திருந்தாலே உங்கள் உடம்புல இருக்கிற நோய் நொடிகள்லாம் போயிடும். உடல் ஆரோக்கியம் பெறும். உள்ள அந்த நோய் நொடிகள் போகும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெகட்டிவ் எல்லாம் வெளியேறிடும். எதிர்மறை சிந்தனை இருக்காது. அப்போ நமக்கு நல்லது, நமக்காக நல்லது தான் இது. இறைவனுக்காக நம்ம போகிறதில்ல கோயிலுக்கு, நமக்காக தான் போகிறோம். இப்போ அந்த வகையான நிலையில் இறை வழிபாடு பெரிய செலவு பண்ணி தான் போகணும், அத்தனை பூஜை பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணணும், அத்தனை ஹோமம் பண்ணி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. மார்கழி மாதத்தில் நீங்கள் இறைவனை வழிபட்டால்
அதிகாலை எழுந்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையை சீராகும். அதற்கப்புறம் தை பிறந்தா வழி பிறக்கும், உங்களுக்கான வழிகள் கிடைக்கும். ரொம்ப கிரகங்கள் அத்தனையும் மோசமாக இருந்தால் கூட இறை அனுகூலம் இருந்தால் வாழ்ந்துடலாம். அந்த இறை அனுகூலம் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதம் முழுமையாக நீங்கள் வந்து இறைவனுக்காக இறைவனுடைய சன்னதிக்கு போய் வழிபட்டு மனசு சுத்தமாக நமக்குன்னு வேண்டணும். பிறர் கெட்டு போகணும்னு வேண்டக்கூடாது, நமக்கானது வேணும்னு வேண்டணும். அந்த வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். அது தவிர வந்து இந்த மாதம் வந்து நமக்கு சூரியன் வந்து திங்கக்கிழமை வந்து தனுசுக்கு போகிறார். கேரளாவிலலாம் தனுர் மாதம் தான் சொல்லுவாங்க. நாம் வந்து பொதுவாக நாம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பழக்கம். சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்குது, அது நட்பு நிலை, அது மாறிட்டே இருக்குது. சூரியன் இந்த மாதம் முழுக்க வர மாதம் முழுக்க நட்பு நிலையில் விருச்சிகத்தில் இருப்பார். செவ்வாய் கடகத்தில் தான் ஸ்தம்பனமாக இருக்குது, நீசம் பெற்றிருக்கு. அப்பப்போ சந்திரனை பொறுத்து நீசபங்கம் பெறும். புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கு, சமநிலை. அது குரு வந்து ரிஷபத்தில் பகை நிலை. சுக்கிரன் மகரத்தில் நட்பு நிலை பெற்றிருக்கு. அது சனி வந்து கும்பத்தில் ஆட்சி நிலை, அது சீராக மீனத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. ராகு வந்து மீனத்தில் இருக்குது, அது கும்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு ரிவர்ஸாக, அது நட்பு நிலை. கேது வந்து சிம்மத்தை நோக்கி போயிட்டுருக்கு, அது வந்து நட்பு நிலையில் கண்ணியில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு வர்றது வந்து துலாத்துக்கு ஈவினிங் மட்டும் இருக்கும். விருச்சிகத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இருக்கும். தனுசுக்கு வந்து புதன் வியாழன் இருக்கும். மகரத்துக்கு வந்து வெள்ளி சனி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. சந்திராஷ்டம நாட்கள் நம்ம ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்காது. அது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசித்து நிதானித்து முடிவெடுக்கணும். அவசர முடிவுகள் ஆகாது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுத்து எடுக்கணும். அதாவது நம்ம வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின்வாங்குதல் இழுக்கு, எல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுத்துட்டு ஒன்றை செய்யணும். அது செஞ்சுட்டு அப்புறம் ஆராய்ஞ்சு இல்லைங்க அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்காக பொறுத்து இருக்கலாம். நான் பொறுத்து இருக்க வரைக்கும் நல்லது. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1 கொண்ட ராசி. ராசி அதிபதி வந்து யார் அப்படின்னா ஒரு செவ்வாய். செவ்வாய் நீசம் பெற்றிருக்கு 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஸ்தம்பனமாயிருக்கு. சகோதர கிரகம் வந்து அது சனியை பார்க்குது. சனியை பார்த்தா யுத்தம்னு சொல்கிறோம். அப்போது தை வரைக்கும் அந்த இந்த 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 ராசிக்காரங்க கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் மிகவும் பொறுத்து இருக்கணும். ஏன்னா ஆனால் ஒன்று, கிரகங்கள் நம்மளை வந்து தீண்டுதுங்கிறதுக்காக நாம் எப்படி வேணாலும் நடந்துக்க கூடாது. கடவுள் நமக்கு எதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு? பின் விளைவுகளை சிந்திக்கிறதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. பிறருக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிட்டு தனக்கே அந்த தீங்கு செஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அவங்க ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்காங்க, பல பேரோட பழகினவங்களாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு புத்திசாலித்தனமாக இருக்காங்க. ஆனால் அந்த கிரகங்கள் அப்பப்போ அவங்கள இயக்கிற முறை சரியில்லாத போது நம்ம கவனமாக இருந்துக்கணும். இப்போ இருட்டாகுதுன்னா நம்ம டோர் லாக் பண்ணி படுத்துக்கிறோம், நம்ம செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறோம், அப்புறம் மறுபடியும் பொழுது கிளம்புனதுக்கு அப்புறம் செயல்படுறோம். இந்த மாதிரி தான் கிரகநிலை ஒத்துழைக்கலைன்னா நம்ம பொறுத்து போகணும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். எல்லா பேச்சும் பிறர் சொல்ல கேட்கக்கூடாது. பிறர்கிட்ட எல்லாமே ஆலோசனை பெறணும், அவங்க யாராக இருந்தாலும். அப்புறம் நம்ம சுயமாக தான் முடிவெடுக்கணும். பிறர் இயக்கத்துக்கு நம்ம கட்டுப்பட ஆரம்பித்தோம்னா பிறர் நம்ம வந்து எப்படி நம்ம பலவீனப்படுத்துறதுக்காக இயக்குவாங்க. சில சமயம் நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே நமக்கு கெட்டது செய்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த சொல்ல அறியணும், அவங்க தான் சாணக்கியர். ஆக இந்த வாரம் சந்திரனோட போக்கு உங்களை வந்து சாணக்கியராக இருக்க வைக்கும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு எந்த தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, நவகிரகங்களுடைய வழிபாடு. நவதானியம் போட்டு 9 சுற்று வளமாக மட்டும் வந்து வழிபடுங்க, பலவீனங்கள் அகலும். அடுத்தது வந்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவங்க சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு திரிகோணம் போயிருக்கிறது பரவாயில்ல.
புதனுடைய நிலைப்பாடும் பரவாயில்ல. செவ்வாய் துணிச்சல் கொடுக்குது, துணிஞ்சு ஒரு காரியம் எடுக்க வைக்குது. சில விஷயங்களில் வந்து துணிச்சல் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் குரு நல்ல இடத்துல இல்லை, கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள், பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பிறப்பு அமைப்பு வலுத்திருந்து திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த கோட்சாரம் ஒன்றும் பாதிக்காது. பெரிய 10 நாள் ஸ்ட்ரைக் வருதுன்னா பணம் நிறைய சம்பாரித்து வச்சுக்கிறவங்க என்ன பண்ணி போடும்? 6 மாதம் வெயில் அடிக்குதுன்னா அந்த மழை பெஞ்ச போது உணவு தானியங்கள் எடுத்து வச்சுருக்கிறவங்கள என்ன பண்ணி போடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த சேமிக்கும் பழக்கம் உள்ளவங்களை பலவீனமான காலம் பாதிக்காதுங்கிற மாதிரி உங்களையும் அந்த அமைப்பு புண்ணியத்தை சேமிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய பிறப்பு அமைப்பு. அப்போ பிறப்பு அமைப்பு வலுத்திருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், தீமையே நடக்காது. நிறைய பேர் பாருங்கள், எந்த பயிற்சியானாலும் நல்லாவே இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், எந்த பயிற்சியானாலும் நல்லா இல்லாமே இருப்பாங்க. அது நம்ம செய்து வந்த வினை, முன்வினை. இந்த கோவலனை வந்து ஊழ்வினை உருத்தூட்டும்னு இளங்கோவடிகள் எழுதினார். கொண்டு வா அப்படின்னு சொன்னது கொன்றுவான்னு மன்னனுக்கு அது கேட்டது, அது ஊழ்வினை. அந்த ஊழ்வினை செய்யாமல் இருக்கோன்னா இப்போ நாம் யாருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கணும் இந்த ஜென்மத்தில். இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு இது வராது. கிரகநிலைகளோட போக்கு, முக்கியமாக ராசியாதிபதியோட போக்கு, சனி மிகச்சிறந்த இடத்தை நோக்கி போயிட்டுருக்கு, குரு நல்ல இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிற நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு முன்னேற்றத்துக்குரிய அறிகுறிகள் தென்படக்கூடிய வாரமாக எடுத்துக்கலாம். சாதகமான சந்தர்ப்பங்களை நீங்கள் வந்து அதுக்கான அறிகுறிகள் வெளியிருக்கான அறிகுறிகள் 5 மணிக்கே தெரியும், லேசாக வெளிச்சம் வர அந்த மாதிரி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக வந்து முருகக்கடவுள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். புதனோட போக்கு எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய இடத்துல இருக்கு. எதிரிகள் கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டாங்க. அது தவிர கோட்சார கிரகநிலை கொஞ்சம் கடன்கள் படிப்படியாக அடைபடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் ஆவாங்க. வெளியூர் பிரயாணம் இருக்குது, வெளிநாட்டு பிரயாணம் கூட இருக்குது அந்த ஜாதகத்தினுடைய பிறப்பமைப்பை பொறுத்து. தொழில் சூடு பிடிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நல்லவங்களை புரிஞ்சுக்குவீங்க, கெட்டவங்களை விட்டு ஒதுங்குவீங்க, கல்வியில் மேன்மை உண்டாகும், வயதானவங்களுக்கு இருந்த வந்து ஆரோக்கிய தொந்தரவு நீங்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து தன்வந்திரி. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு செவ்வாய் ஜென்மத்தில் இருக்குது. பொதுவாக ஜென்மத்தில் செவ்வாய் அவ்வளோ வலுவு இல்லை, 10 தான் வலுனாலும் கூட மிகச்சிறந்த யோகர் செவ்வாய். அந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை இந்த யோகத்து கிரகம் வந்து தங்கி உங்களுக்கு பிரச்சனைகளை முடிக்கிற மாதிரி. ஒரு பிரச்சனை, ஒரு உறவுக்காரரோ ஒரு நண்பரோ வந்து இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து உட்கார்ந்துட்டு உங்களுக்கான நிலைகளில் பலவீனங்களை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார். இருந்தாலும் அஷ்டமச்சனி இன்னொரு 4 மாதம் இருக்குது, அது முடியக்கூடிய தருணம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவும் வக்கிரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதிலும் பார்த்து காலடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படணும். எதிர்ப்புகள் இருக்கும், எதிரிகள் வலுப்பெற்றிருப்பாங்க, நீங்கள் பலவீனப்பட்ட மாதிரி உணர்வீங்க. நிறைய பேர் உங்களால் நன்மை அடைஞ்சவங்கள்லாம் விலகி சென்ற பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு விஷயம், சில பேரோட ஆலோசனையை நீங்கள் முழுசாக கேட்கக்கூடாது. சில பேர் வந்து அவங்களுக்கு ஆகாதவங்களை, நல்லவங்களாக இருந்தால் கூட அது ஆகாதவங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி அவங்களுடைய நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்காம பண்ண பார்ப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் யார் எது பேசினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு அறிஞ்சு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லவங்களை கூட கெட்டவங்களாக என்ன தோணும், கெட்டவங்களுடைய ஆலோசனையால். அதனால் இந்த நேரத்தில் யார் எது சொன்னாலும் தீர விசாரித்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். ஒரு வரன் முடிவு பண்ணுறது கூட யோசித்து முடிவு பண்ணணும். குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும்.
தொழில் பலவீனப்பட்டதுக்கு அவங்க காரணமாக இருக்குது, இவங்க காரணமாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம காரணம் நாம் எதுவுமே சொல்லிக்க மாட்டோம். ஆனால் எல்லாமே கலந்து தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அடுத்து திரும்பவும் நல்ல ஒரு நிலை வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை என்னால் உங்களுக்கு தர முடியும். இதே சூழ்நிலை எப்போ இருந்துராது, கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் வெடியும்னு சொல்கிறேன். தொழில் ரீதியான இந்த மந்த நிலை மாறும்னு சொல்கிறேன். அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான யுக்திகளை கையாளுங்க. அதுக்கு இந்த வாரம் விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வழிபடுங்க. ஒரு அபிஷேகம் கூட விநாயகருக்கு பண்ணி வைக்கலாம், பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, செவ்வாய் 12 இருக்குது. அது அது மட்டும் முக்கியம் இல்லை, குரு வக்ரமானது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சனி 7ஆம் இடத்துல சஞ்சாரம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வயசு 60க்கு மேலே கடந்தவங்க ஒரு மிருத்யுஞ்சோமம் பண்ணிக்கணும். திசாபுத்தி நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் நமக்கு நம்ம உழைச்சதனுடைய பலனால் நிறைய வாய்ப்புகள் வரும். அத்தனை வாய்ப்புகள் எடுத்துக்க முடியாது. இப்போது மரம் பெருசானதுக்கப்புறம் தான் நிறைய காய்க்கும். அளவுக்கு அதிகமாக காய்ச்சாலும் அந்த வெயிட் தாங்காது, கிளைகள் முறிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம உழைச்சதனுடைய பலனால் என்ன வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை முழுசாக எடுத்துட்டோம்னு எப்படி இருக்குது. இப்போ ரஜினி போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 படத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நடித்தாருன்னு என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிடும். சின்ன வயசுனுடைய உடம்பு இப்போ இருக்காது. அதனால் வாய்ப்பு வரத்தான் செய்யும். நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புனால் வரக்கூடிய பணத்தை மட்டுமே பெருசாக எடுத்துக்காமல் அளவாக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தக்கவாறு அளவாக வருமானம் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் வயசு அதிகமானவங்க உழைப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சின்ன வயசு உள்ளவங்க உழைக்கலாம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் திட்டமிட்டு உழைக்கணும். நீண்ட நாள் கடன் படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது. கடன் இருந்தால் ஏதாவது விரயம் பண்ணி கொஞ்சம் கடன் கட்டி வச்சுக்கணும். அதிக கடன் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்து அது ராசி பலனில் சொல்லுவேன், சனி பயிற்சி பலனில் அஷ்டமத்துக்கு சனி வரும்போது பயப்பட வேண்டியதே இல்லை, நல்லாவே வாழலாம். அஷ்டம சனி இல்லை, கடன் மட்டும் பெருசாக இல்லாமல் இருந்தால் வாழ்ந்துடலாம். கடன் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அது நான் எழுதியிருக்கேன், 6ல் ஆட்டம் போடு வைக்கும் அதே சனி 8ல் கட்டி போட்டு விடும். 6ல் ஆட்டம் போட்டால் தானே கட்டி போடும், அளவாக போனால் எப்படி கட்டி போடும்? அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயம் அப்படித்தான். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது, சந்திரனோட போக்கு நல்லா இருக்குது. ஆக இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரனும் பார்வை, இறை அனுகூலம், தெய்வாதீனமான நிலை, ஆன்மீக நிகழ்வுகள், அதுக்கான வேலைகளில் முன்னிறுத்தப்படுறது. அப்படி அந்த ஆன்மீக நிகழ்வுகளில் அதிக நாட்டம் ஏற்படக்கூடிய வாரம். அது ஒரு சொத்து தான். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு. அப்போ அருளும் சேர்த்தணும், பொருளும் சேர்த்தணும். பொருள் மட்டுமே சேர்த்துனா பிரயோஜனம் இல்லை. அந்த வகையான நிலையில் அருளை அதிகமாக சேர்த்தக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவபெருமான். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். அவரோட போக்கு மோசம் இல்லை. சுக்கிரன் 5ஆம் இடத்துல 9க்கு அதிபதி 2க்கு அதிபதி இருந்துட்டு நன்மைகளை செய்கிறார். செவ்வாய் அஷ்டமாதிபதி வலுவிழந்திருக்கிறது பரவாயில்ல. சனி 6ஆம் இடம் பரவாயில்ல. இந்த குரு வக்ரமானது கொஞ்சம் உடல் அசதி சோர்வு, உடல் ஆரோக்கிய தொந்தரவு, தொழில் கொஞ்சம் மந்த நிலை, கொஞ்சம் செயல் சிரமங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் கும்பிடுறது நல்லது. ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். மற்றபடி எதிர்ப்புகள் வலுப்பெற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த எதிர்ப்புகள் அடங்கும். எதிரிகளை வெல்வீங்க. வழக்கு வெற்றி பெறும். மனக்கவலைகள் அகலும். புதிய முயற்சி கைகூடும். பணப்பற்றாக்குறை விலகும். கடன் கிடைக்கும்.
கல்வியில் அடுத்த லெவலில் போவீங்க, பதவி உயர்வு கிடைக்கும், திடீர் பிரபல யோகமும் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வந்து குலதெய்வம். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி திக்பலம் பெற்றிருக்கார். சிறப்பு. வரன் அமைகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், வளைகாப்பு, இது போன்ற காதுகுத்து, சீர் போன்ற நிகழ்வுகள், வெளியூர் பயணம், சுற்றுலா போயிட்டு வர்றது, வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வர்றது, விருதுகள் பெறதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களை சுக்கிரன் கொடுக்குறார். செவ்வாய் போய் 10ல் நின்று திக்பலம் ஏற பெறார். அப்புறம் பார்த்திங்கன்னா புதனுடைய நிலையும் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு வந்து நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் மாறுவார். அந்த இடம் மாறினாலும் திரிகோணத்துக்கு போகிறது சந்திரன், நல்லது தான். அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறது, செவ்வாயோடு கூட்டுறது, இப்படியெல்லாம் இது நல்ல வழிகளில் தான் போகுது. 11ஆம் இடத்துக்கு போகிறதுன்னு இந்த வாரத்தில் உங்களுக்கு பரவாயில்ல. சனி நல்ல இடத்தை நோக்கி 6ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கு. குரு 9ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதும் பரவாயில்ல. அந்த பார்வை, அந்த வக்ரம் நீங்கி நோக்கி போயிட்டுருக்கிறது. ஆனால் குரு வக்ரத்தில் இருக்கிறது, ஆனால் அது பயிற்சியானால் அது நல்லாயிருக்கும். ஆனால் அது அந்த வக்ர நிவர்த்தி ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதனுடைய தன்மை கொஞ்சம் அப்படின்னா பணப்பற்றாக்குறை இருக்கும், ஏதாவது விரயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அது சுப விரயமாக தான் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து துர்க்கை அம்மன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி நீசம் பெற்றாலும் திரிகோணத்தில் இருக்குது ராசிக்கு. அப்புறம் சுக்கிரனோட பார்வை பெறுது. கேந்திராதிபதி பார்வை வரும்போது அது கொஞ்சம் பரவாயில்ல. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும், அது வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொஞ்சம் கொடுக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். நம்ம ஒன்று கிடைக்கலன்னு இருப்போம், அது கிடைச்சிதுன்னா முடிவெடுக்க முடியாது. நீங்கள் எப்பவுமே அப்படி தான், கிடைக்காத வரைக்கும் கிடைக்கலன்னு நினச்சிட்டு போகிற விஷயம், அது பிடிபடும் போது முடிவெடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பீங்க. அது வந்து புதன்கிழமைக்கு மேலே ஒரு நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையான நிலையில் முன்னேற்றம், பெற்றோருடைய ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகள், முக்கியமாக தாயாருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுக்க பார்க்கும். உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். குரு வக்ரங்கிறதுனால கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆனால் அதுக்கு பதிலாக கடன் கிடைக்கும். இந்த வாரம் வந்து வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து முருகக்கடவுள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு வக்ர நிலை கொஞ்சம் பரவாயில்லைங்க, பயிற்சியான சிறப்பாக இருக்கும். சனி வந்து 3ஆம் இட சஞ்சாரம் பரவாயில்லைங்க. சில முக்கியமான காரியத்தை இந்த 2 வருஷமாக எடுத்து நடத்தியிருப்பீங்க. அது வர 3ஆவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு அது சாதகமான நிலை தான் இருக்குது. இப்போது வந்து செவ்வாய் வந்து 5 கூடையும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவலை இருக்கும். பூர்வீக சம்பந்தமான சில பிரச்சனைகள் தோன்றும். அந்த மண் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் உங்களுக்கு கொஞ்சம் அரசாங்க ரீதியான ஒரு சிரமங்கள் இதெல்லாம் கொஞ்சம் காட்டும். கொஞ்சம் அதனால் சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற வகையான நிலையில் சனியோட நிலையால் வேறு வகையில் உங்களுக்கு அதுக்கு இணையான பொருளாதார மேம்பாட்டுக்குரிய நிலை காட்டும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அந்த நாட்களில் முக்கிய முடிவு எடுக்காமல் இருக்கணும். மற்றபடி மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சுக்கிரன் 2ல் பேச்சில் இனிமை கூடும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு, சுக்கிரன் ஜென்மத்துக்கு வந்திருக்க மிகச்சிறந்த யோகர் மகர ராசிக்கு. 5, 10 குடையவர். 11ல் வந்து புதன் இருக்குது, பரவாயில்ல. செவ்வாய் 7ல் இருக்குது, இணையோட சின்ன முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்பட பார்க்க. சனி 2ஆம் இடத்துல இருக்குது, விரைவில் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகுது.
சிறப்புகள் நிறைய செய்யப்போகுது 2025. அது 2025க்கான பலனில் சொல்கிறோம். சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலனில் சொல்ல போகிறோம். குரு பயிற்சி விட சனிப்பயிற்சி பலனில் சிறப்பு சொல்ல போகிறோம். அப்படி பார்த்தா ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று சரி இருக்காது, இப்படி போயிட்டு தான் இருக்கானா. அது பெரும்பான்மையாக நல்லா இருக்கும்போது நம்ம காரியங்கள் நாம் எடுத்து நடத்திக்கணுங்கிற அடிப்படையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் வெள்ளி சனி அஷ்டமத்துக்கு வருவார். அந்த காலகட்டத்தில் மட்டும், அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து பொறுத்து நிதானித்து செயல்படணும். மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களை இந்த வாரம் வழங்கும். முயற்சியால் வெற்றி உண்டு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். நல்ல சிந்தனை தோன்றும். இறைவனுடைய அனுகூலம் உங்களை தேடி வரும். தெய்வ சம்பந்தப்பட்டவங்களுடைய குரு போன்றவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆன்மீக நாட்டம் மிக அதிகரிக்கும். இவரெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டார், இல்லைன்னா சாமியே இல்லைன்னு சொன்னார், இப்போ கோயிலாக சுற்றிட்டு இருக்காருன்னு உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்து கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இது சாமியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சாமி சம்மந்தப்பட்ட விஷயம், உணர்வுகள், இந்த நடைமுறை விஷயங்கள், நம்மளுக்கு அந்த அனுபவங்கள் தான் இறைவனை இருக்குங்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். இறை சக்தி நம்மளுக்கு உதவுது, கிரக சக்தி நம்மளுக்கு செயல்படுது அப்படிங்கிறதுலாம் அனுபவத்தில் தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அது எப்போ அனுபவத்தில் காட்டி கொடுக்குன்னா, எப்படிப்பட்ட அனுபவத்தில் காட்டி கொடுக்குன்னா, இப்போ இருட்டாயிருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இருட்டு பகலாயிராது. சாமி கும்பிட்டா, சாமி கும்பிட்டுருக்கும்போது ஒருத்தர் அங்கேயே சாமி கும்பிட்டு இன்னொருத்தர் வரலாம். சக மனுஷன் மூலமாக தான் இறைவன் செயல்படுவார். அவர் சொல்லுவார், ஏங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பழக வருவார். ஆமாங்க. அப்புறம் உங்களை பற்றியெல்லாம் பேசிட்டு, சரி இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க, இங்கெல்லாம் ஹோட்டல் ரூமெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் வேணால் நைட்டு வாங்க தங்கிட்டு போகலான்னு தங்க வச்சு உணவு கொடுத்து காலையில் புறப்பட்டு போகிறதுக்கு கூட உங்களுக்கு ஏதோ பணம் இல்லைன்னா சொல்லுங்கள், செலவுக்கு கூட கொடுத்து அனுப்புறேன்னு கூட கொடுத்து அனுப்புவார். அதுதான் இறைவன், அவர் தான் இறைவன். இப்படியான செயல்பாடுகளை புரிஞ்சுக்கலின்னு வச்சுக்கோங்க, நம்ம மனுஷங்களே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சக மனுஷன் மூலமாக ஒவ்வொரு விஷயம் நடக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா இப்போது கவுளி சொல்கிறது மூலமாக நடக்கும். வேறு ஏதோ ஒரு சின்ன சம்பவங்கள் கூட நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு சாதகமாக கொண்டு போக முடியும் உங்களால் உங்கள் வாழ்க்கையை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த வாரம் கிடைக்கும். இறை அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு 3ஆம் இடத்துல, சனி 12ஆம் இடத்துல. அவ்வளவு வலுவான நிலை அல்ல. 7.5 சனி. குரு நல்ல இடத்துல இல்லைன்னா, அதுபோக ஜென்மத்தில் ராகு 7 கேது. கொஞ்சம் கடினமான பாதையை நீங்கள் கடக்கிற மாதிரி காலம். இந்த காலத்தை நீங்கள் எப்படி வெல்லணும்? குரு நல்ல இடத்துக்கு வரணும். 2025 வராது, 26 தான் வரும். 26க்கு முன்னாடியே அதிசார பயிற்சின்னு ஒன்று நடக்கும். 2025 10ஆவது மாதம். அதுக்கப்புறம் தான் அந்த சூழ்நிலை வரும். அப்புறம் ராகுகேது பயிற்சியும் வரணும். அப்புறம் சனி 10ஆவதுக்கு அடுத்த 3ஆவது மாதம் ஜென்மத்துக்கு வேறு வருது. இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னா, சந்திரன் இந்த வாரத்தில் அஷ்டமத்துக்கு எது வராது. புதனோடைய நிலை கொஞ்சம் பரவாயில்லைங்க. சூரியனுடைய நிலையும் திங்கக்கிழமையிலிருந்து திக்பலம் பெறுது. அது போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இருட்டு கொஞ்சம் நிலா வெளிச்சம் கிடச்ச மாதிரி இருக்கும், ஆனால் இருட்டு தான். திருடங்க இருக்காங்க, நீங்கள் போகிற வழியில் மிருகங்கள் இருக்குது, மிருகங்களை போன்ற தன்மையுள்ள திருடங்களும் இருக்காங்க. திருடன்னா பணம் முடுங்குற திருடன் மட்டும் இருப்பான். சில திருடன் நம்மளை அடித்து போட்டு புடுங்குறவன் இருப்பான். சில திருடங்க நம்மளை முடிச்சு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறவனும் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய, மனித மிருகங்கள் வாழக்கூடிய வழியில் போயிட்டுருக்கோம். அதாவது மனம் ஒரு குரங்குன்னு சொன்னாங்க. மனம் ஒரு குரங்கு மட்டும் இல்லைங்க, மனம் ஒரு கொடிய மிருகம்.
மனிதனை வந்து முழு மனிதனாக எடுத்துட்டோம்னா அதில் பாதி மிருகம் பாதி மனிதன். அந்த பாதி மிருகம் விழிக்கிறதுக்கு விடக்கூடாது. நம்ம அது அறிவெனும் கயிற்றால் கட்டி போடணும். அதுக்கு தான் அறிவு கடவுள் கொடுத்துருக்கார். மனசில் தோன்றதெல்லாம் பேசுறது, மனசில் தோன்றதெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் நம்மை பலவீனமான மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். பிறருக்கு கெடுதல் செய்ய நினச்சி நம்மையே அழிக்கிறது தான் மனசு. ஆக ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசணும், கவனமாக இருக்கணும், கவனமாக செயல்படணும், விட்டு கொடுத்து போகணும். இப்படி எல்லாம் இருந்தோம்னா இந்த காலகட்டத்தை வென்றலாம். அதுவும் திசாபுத்தி நல்லா இருக்கணும். திசாபுத்தி நல்லா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். சின்ன வயசு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்னபடி கொஞ்சம் கேட்கல, படிக்கிறது இல்லைன்னா பெற்றோர் கவலைப்படுவீங்க. படிப்பு முக்கியமோ பையன் முக்கியமோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பையன் பொண்ணு தாங்க முக்கியம் அப்படின்னு. அதை பாருங்கள். படிப்பு ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டு போனால் போதுன்னு சில சமயம் நினச்சிக்கணும். ஆனால் அவங்கள அடித்து திருத்த முடியாது, நடித்து தான் கொண்டு போகணும். அந்த மாதிரி அவங்களுக்கேற்ப போய் அவங்களுக்கானதை சொல்லி அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் ஒழிய நம்ம வந்து எடுத்துடனே நம்ம சிந்தனை குழந்தைகளுக்கு இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம 60 வயசு 70 வயசு உள்ளவங்களே கிரக பாதிப்பில் சிக்கிக்கிறாங்க. 5 வயசு 10 வயசு நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு புரியாது. பின் விளைவுகளை சொல்லி கொடுக்கணும். கோவில்களுக்கு கூப்பிட்டு போகணும். இந்த ராசி உள்ள உங்கள் குழந்தைகளை வாரம் ஒரு முறையாவது, சனிக்கிழமை லீவ் இருந்தால் இல்லை ஞாயிற்றுக்கிழமையாவது லீவ் இருந்தால் கோவிலுக்கு கூப்பிட்டு போங்க. அந்த வாரம் பூரா அவங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த 7:30 சனி காலத்தில் ஆஞ்சநேயர் கோயில், இல்லாத பெருமாள் கோயில், இல்லாத சிவன் கோயில் இருக்க சனீஸ்வரர், பைரவர், இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் வழிபடுறதுனால அந்த இருட்டுக்கு விளக்க மாதிரி அவங்களுடைய அறிவை தூண்டும். இறைவன் என்ன பண்ணுவார்னா, அறிவு இருக்கும். இப்போ ஒரு விதை இருக்குது, அந்த விதை மண்ணுக்குள்ளே போட்டால் தான் முளைச்சி வளரும். அந்த மாதிரி நம்ம அறிவு இறைவனுங்கிற மண்ணுக்குள்ளே போட்டால் தான் அது முளைச்சி வளரும். அபிஷேகங்கிற நீர் ஊற்றினா தான் அது வந்து வளரும், செடி வளரும். ஆக இறைவனை அபிஷேகம் பண்ணி தீபமேற்றி அர்ச்சனை செய்து தெய்வ மந்திரங்களை சொல்லி இறை அனுகூலத்தால் இருக்கிறவங்களை கிரகம் பாதிக்காதுன்னு சொல்கிறேன். நைட்டில் விளக்கேற்றி வைக்கிறவங்கள, ஈபிலைன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்கிற மாதிரி 7:30 சனியும் 8:30 சனியுமே வெல்லலாம். ஆக அதுக்கு மனப்பக்குவம், செயல்படுற விதத்தில் மாற்றம், இதை பொறுத்து. மற்ற மனுஷங்களோட நமக்கு நேரம் எப்படி இருக்கோ அப்படித்தான் மற்றவங்க நம்ம அணுகுவாங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்க மோசமாக அணுகுவாங்க. நமக்கு நேரம் இல்லாந்தால் அவங்க நல்ல விதமாக அணுகுவாங்க. ஆக இந்த பரிகாரத்தால் அவங்கள மாற்ற முடியாது, இந்த உலகத்தை மாற்ற முடியாது, நம்மளை தான் மாற்றிக்கணும். இப்போ கொடை எடுத்துகிட்டு போகிறதுனால மழை நிற்காது. கொடை எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம நிலையாமல் தப்பிக்கலாம். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் புரிஞ்சு பக்குவப்பட. 7:30 சனி எல்லாம் என்ன தெரியுங்களா, நம்மை பக்குவப்படுத்தும், ஞானத்தை கொடுக்கும். சனிங்கிறதே வந்து கெட்டவர் அல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 7:30 சனின்னா சனியை மோசம்னு நினச்சிக்காதீங்க. இருட்டுன்னா சூரியனை மோசம்னு நினச்சிக்கிற மாதிரி. அது நிகழ்வு, அது இயல்பு. அந்த சமயத்தில் ஒரு திருடன் உள்ள வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ திருடன் தான் தப்பானவன், சூரியன் தப்பானவன் அல்ல. அப்போ சூரியனுங்கிற செக்யூரிட்டி இல்லாதனால, வெளிச்சங்கிற செக்யூரிட்டி இல்லாதனால அவன் வரான். இப்போ சனிங்கிற செக்யூரிட்டி நமக்கு பாதகமாக இயங்கும்போது அப்போ நாம் தான் செக்யூரிட்டி மாதிரி இருந்துக்கணும். அப்போது அது நம்ம விழிப்பாக இருக்கணும். சிசிடிவி கேமரா மாதிரி நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சமயம் ஜெயிச்சுக்கலாம். இப்போ விழிப்புடன் என்ன, ஒரு வண்டி எங்கே போனாலும் பூட்டி நிறுத்துறது, பெட்ரோல் இருக்கா இல்லையானு பார்த்து வண்டி எடுக்கிறது, ஏர் இருக்கா இல்லையானு வண்டி பார்த்து எடுக்கிறது, பிரேக் பிடிக்குது இல்லையான்னு பார்த்து எடுக்கிறது, அவசர பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. இப்படி போனால் இந்த 7:30 சனி காலத்தை வென்றலாம். ஒரு முறை திருநள்ளாறில் போய் நலதீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிற தேங்காய் அடிச்சுட்டு தீபமேற்றி வழிபட்டு வாங்க. அந்த இறையருள் நல்லா உங்களுக்கு துணை புரியும். இந்த வாரம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.